இந்த தனுசு ராசியோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, இவங்க எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருவாங்க. பொருளாதார விஷயம் நிறைய தடுமாற்றம் இருந்துச்சு, இப்போ அது சரியாயிடும். இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறனால, தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால இவங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் முன்னேற்றம் குரு பகவான் மூலமாக கிடைக்கும். வீடு மனை கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பார். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்காரு, 9ஆம் பார்வை மூலம். அப்போ வீடு மனை கட்டக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நம்முடைய தனுசு ராசிக்கு குரு பகவான் சூப்பராக கொடுக்காரு. தனுசு ராசி என்பவர்களோட வீட்டில் சுப விரய செலவு உண்டு. அது என்ன சுப விரயங்கிறத அவங்க சுய ஜாதகம் நிர்ணயம் பண்ணுங்கிறது கிரக ரீதியான உண்மை. இவங்க எடுக்கிற முயற்சியில் எத்தனை தடைகள் இருந்துச்சோ, எத்தனை ஓட்டைகள் இருந்துச்சோ அதெல்லாம் சரி செய்யப்பட்டு எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய ராசியில் மகரமும் ஒன்றுன்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மகர ராசி என்பவர்கள் 2ஆம் இடத்துல ராகு. அது சொல்லுவாங்கள்ல, வாயால் தான் அன்றைக்கி எழுதுவாங்கள, அதே மாதிரி தான் மகரம். நம்முடைய மகர ராசி என்பவர்கள் கருப்பசாமியை பிடிச்சிக்கணும். எனக்கு நல்ல வெற்றியை கொடுங்க, நல்ல முன்னேற்றத்தை கொடுங்கன்னு கருப்பசாமியை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா மகர ராசிக்காரங்க கவலையே படுத்தாங்க. ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எந்த இடத்துல பயிற்சி ஆகியிருக்கிறார், இவங்களுக்கு நடக்க போகிற சாதகமான பாதகமான சம்பவங்கள் என்ன சொல்லுங்கள் சார்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு அதிபதி தான் குரு பகவான். இந்த குருவானவர் 7ஆம் இடத்துலேருந்து தற்போது 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல குரு மறைவு பெற்றாரே ஏதாவது பிரச்சனையானா கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. ஏன்னா குருவுக்கு 8ஆம் இடம் தான் பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல தான் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய முழு வலிமையை செயல்படுத்துகிறார். பிடிச்ச வீட்டில் சந்தோஷமாக இருக்கார். அப்போ அவர் சந்தோஷமாக இருந்தால் தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத சூட்சமமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ 8ஆம் இடத்துல மற்ற ராசி கிரகங்களுக்கு தான் ராசி அதிபதி 8ல் மறையக்கூடாது. ஆனால் இவங்களுக்கு 8ல் மறைஞ்சால் 8ஆ பிடிக்க முடியாத 8ஆ கனியை கூட பறிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்க குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை பார்க்க, ராசிக்கு 12ஆம் வீடை பார்க்க. அப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை தனுசு ராசிக்கு இனிமேல் தான் ஏற்பட போகுது. இவங்களுக்கு நிறைய தடுமாற்றங்கள். இந்த தனுசு ராசியோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, இவங்க எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருவாங்க. ஒளிமறைவு இல்லாமல் ஒரு வாத்தியார் இருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் உன்னோட தான் பாடம் எடுப்பாங்க. எல்லா மாணவர்களும் வெற்றி பெறணும் தான் நம்மளுடைய ஆசிரியர்களுடைய எண்ணம். ஆனால் சில மாணவர்கள் அதை ஏற்றுக்கிறது கிடையாது, பல மாணவர்கள் ஏற்றுக்கிறாங்க. இதே மாதிரி தான் தனுசு ராசி தான் கற்றுக்கிட்ட கலை, வேலை, தொழில் அத்தனையும் வெளிப்படைத்தன்மையாக கற்றுக் கொடுப்பாங்க. இவங்க கற்றுக்கிட்ட நபர்கள் இருக்காங்களா, இவங்கள்ட்ட கற்றுக்கிட்ட நபர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க தான் இவங்களுக்கு மிக பெரிய ஒரு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஒரு பாதிப்பு தனுசு ராசிக்கு வரும்னா அதை உருவாக்குனது யாருன்னா தனுசு ராசியாக தான் இருக்கும். அவங்கள உருவாக்கி விட்டு தனுசு ராசியாக தான் இருக்கும். ஸோ இப்படித்தான் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போயா மாறியிருப்பாங்கன்னா மாற மாட்டாங்க. இருந்தாலும் அவன் செஞ்சிட்டான், அவங்க செஞ்சிட்டாங்க, அவள் செஞ்சிட்டா, ஆனால் இவங்க செய்ய மாட்டாங்கன்னு இன்னும் நம்பிக்கையோடு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இது ஒரு ப்ளஸ்ஸு. ஆனால் அதுவே மைனஸ். இவங்க எல்லாத்தையும் ஓப்பன் டிக்ளேர் பண்ணனால தான் இவங்களுடைய திறமைகளை மிஸ்யூஸ் ஆகிடுது, பிரச்சனை ஆகிடுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இவங்களுக்கு நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படுது. பொருளாதார விஷயம் நிறைய தடுமாற்றம் இருந்துச்சு, இப்போ அது சரியாயிடும். இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறனால, தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால இவங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் முன்னேற்றம் குரு பகவான் மூலமாக கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு இப்போ தான் ஒரு இணக்கமான சூழ்நிலை போவாங்க. ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ சனி 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால வீடை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை, வீட்டில் போய் நிம்மதியாக இருக்க முடியாது. வெளியே ஏதாவது சிரித்து பேசிடுவாங்க. இவங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக தான் வீட்டில் சிரித்தாங்கன்னா அது அதிகமையான ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, அது ஒரு அதிசயம் சொல்லுவோம்ல, அந்த நேரத்தில் தான் நடந்திருக்கும். ஏன்னா இவங்க மனசை விட்டு சிரிக்க முடியாது. இவங்க சின்ன சிரித்தா கூட ஏன் எதுக்கான சிரிக்க, ஏன் உனக்கு என்ன பிரச்சனைகள், இவங்களை தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அப்போ ஏதோ பொம்மை மாதிரி வாழ்ந்துருக்காங்க வீட்டில். ஸோ இந்த நிலை மாறப்போகுது. இவங்களுடைய சந்தோஷம், நிலையான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குடும்ப உறுப்பினர்கள், அதான் அவங்களுடைய கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பெற்றவங்களாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், ஸோ இவங்களால் அங்கீகாரமே கிடைக்காத நிலையில் இனிமேல் தான் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கார். வீடு மனை கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பார். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்காரு, 9ஆம் பார்வை மூலமாக. அப்போ வீடு மனை கட்டக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நம்முடைய தனுசு ராசிக்கு குரு பகவான் சூப்பராக கொடுக்கார். அப்போ 12ஆம் இடத்தை குரு பார்க்கறனால
அயல்நாட்டு பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், இது பயணம் வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்காக இருக்கலாம், வேலைக்காக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணமாக இருக்கலாம். ஸோ இந்த சார்ந்த விஷயங்களில் ஒரு சுற்றுலா சார்ந்த விஷயங்களுக்காக கூட இவங்க வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு சூப்பராக இருக்குது. சுப விரயம் என்பது தனுசு வீட்டில் நடக்கக்கான வாய்ப்பு. தனுசு ராசி என்பவர்களோட வீட்டில் சுப விரய செலவு உண்டு. அது என்ன சுப விரயங்கிறத அவங்க சுய ஜாதகம் நிர்ணயம் பண்ணுங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ இவங்களுக்கான பாதகமான பலன்கள்னால் என்னென்ன நடக்க போகுது? பாதகமான ஒரு சூழ்நிலை அப்படின்னா ராகு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கா. ஸோ ராகுவை குரு பார்த்துருந்தார், இப்போ குரு பார்வை கிடையாது. ஸோ அப்போ என்னென்னா இவங்களுடைய கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களை விட வயது குறைந்தவர்களிடம் தேவையில்லாமல் நம்பி ஏமாறக்கூடாது. இவங்களுடைய வயது கீழே இருக்கவங்க, வயது குறைவாக இருக்கவங்க இவங்களை எதாவது என்கரேஜ் பண்ணுற மாதிரி, எக்கா நான் உன்னை பார்த்துக்கிறேன், தங்கச்சி உன்னை பார்த்துக்கிறேன், அண்ணன் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு எமோஷனலாக சொன்னாங்கன்னா தயவுசெய்து இவங்க மாட்டிக்கிறக்கூடாது. நீயா இருப்பா, நான் நானாக இருக்கேன், தம்பி நீயா இருப்பா, அண்ணனாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக இருந்துட்டாங்கன்னா பாதிப்படையாது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்க வாங்க விஷயங்களில் பணம் நல்லா வரும். இருந்தாலும் இவங்க யாருக்கா பணம் கொடுத்தாங்கன்னா திரும்ப வராது. இதில் கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய ஆக்டிவிட்டிஸ் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்முடைய தனுசு ராசி என்பவர்கள் ஏற்றமோ ஏற்றம், மாற்றமோ மாற்றம், முன்னேற்றமோ முன்னேற்றம்ங்கிற வார்த்தைக்கு ஏற்றவர் சிறப்பாக இருப்பாங்க. இவங்களுக்கான வழிபாட்டு முறைகள்னால் என்ன சொல்லுவீங்க? நம்முடைய தனுசு ராசிக்கு அதிபதியான குரு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு இவங்க வந்து கொண்டக்கடலை மாலை 21 கொண்டக்கடலை கோர்த்து வியாழக்கிழமை நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு மாலையாக போட்டாங்கன்னா இவங்களோட லைஃப்பில் இவங்க யார், எப்படி இருக்கணும், என்ன பண்ணுங்கிறத தெளிவான சிந்தனையில் ராகுவுடைய பாதிப்பும் கேதுவுடைய பாதிப்பும் இல்லாமல் சூப்பராக இருப்பாங்க. கண்டிப்பாக சார். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான பலன்களாக கூட இதை எடுத்துக்க முடியும். ரொம்ப சுபவரியம் வேறு சொல்லியிருக்கீங்க. நல்ல விஷயங்கள் நடக்க போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு, சந்தோஷமாக இருக்கட்டும். அடுத்தது மகரம் ராசி. ஸோ மகரம் ராசிக்கு குரு பகவான் எங்கே பயிற்சியாகி இருக்கிறார், அவங்களுக்கு நடக்க போகிற நல்லது கிட்ட சொல்லுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவானவர் ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி, ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி தான் குரு பகவான். இவர் ராசிக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 7ஆம் இடத்துக்கு வரார். அப்போ 7ஆம் இடத்துக்கு வந்து என்னென்னலாம் செய்ய போகிறார், வந்துட்டார், என்னென்னலாம் செய்ய போகிறாருங்கும்போது 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்க அந்த குரு பகவான் இவங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்ற போகிறார். கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு பிறகு தான் குரு பகவான் எப்போவுமே 7ஆம் இடத்துல வந்து அமர்வார். அப்போ அந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மகர ராசிக்கு இனிமேல் தான் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். பொதுவாகவே மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 பிரிச்சுக்கலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தில் சொல்லிப்பாங்களே 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோன்னு சொல்லி, அதே மாதிரி மகர ராசிக்கு மட்டும் 12 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்னு சொல்லலாம். அப்போ ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்க இவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் லைஃப்பில். அப்போ கிட்டத்தட்ட 12 வயசுலேருந்து சிறு வயதுலேருந்து விளையாட வேண்டிய வயசில் தொழிலை பார்க்குறது, வேலை பார்க்குறது, கஷ்டப்பட்டு உழைக்கிறது மகர ராசி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 24 வயசில் ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸோடு சுற்ற வேண்டிய வயசில் வீட்டோடைய பொறுப்பை எடுத்து நிலைநிறுத்தி பார்ப்பாங்க. 30, 20 to 40, 35 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணமே முடியும். கிட்டத்தட்ட 30 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் முடித்த மகராசி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்பா கல்யாணம் முடித்த, பொண்ணு கிடைக்கலையா, மாப்பிள்ளை கிடைக்கல, கிடையாதுங்க, என் அக்கா தங்கச்சி கல்யாணம் முடியும், என் அண்ணன் தம்பி கல்யாணம் முடியும்னு நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அதை சரி பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணேன், எங்கள் அப்பா அம்மாக்காண்டி வெயிட் பண்ணேன். அப்படி ஏதோ ஒரு காரணம், அந்த காரணம் என்ன காரணமாக இருக்கும், குடும்பத்துக்காக. இந்த குடும்பத்துக்காகங்கிற வார்த்தை மகரத்துக்கு அதிகமாக பொருந்தும். மற்றவங்களுடைய கர்மாவை சுமந்து தன்னை இழந்தவர்கள் தான் மகர ராசிக்காரங்க. ஸோ அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு மகத்துவமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, சீரான வாழ்க்கையை கிடைக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் 3ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த சனி பகவானை குரு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால இவங்க எடுக்கிற முயற்சியில் எத்தனை தடைகள் இருந்துச்சோ, எத்தனை ஓட்டைகள் இருந்துச்சோ அதெல்லாம் சரி செய்யப்பட்டு எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய ராசியில் மகரமும் ஒன்றுன்னு சொல்லலாம். அதே போல் 11ஆம் இடத்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால லாபம் அதிகரிக்கும், முன்னேற்றம் அதிகரிக்கும். முதல் திருமணத்துக்காக காத்திருக்கிற மகர ராசிக்கு முதல் திருமணம், 2வது திருமணத்துக்காக காத்திருக்கிற மகர ராசிக்கு 2வது திருமண வாழ்க்கையை கொடுப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் கடகத்தில் அமர்ந்து கள்ள கவனம் இல்லாமல் நம்ம மகரத்துக்கு சூப்பராக செய்ய போகிறார். மகர ராசி வீட்டில் கெட்டிமலை சத்தம் கேட்கும். அது சுப கெட்டிமலை சத்தம். அது அவங்களுடைய அதாவது சகோதர சகோதரிகளுக்கா அல்லது அவங்களுக்காங்கிறத
அவங்க சுய ஜாதகமே நிர்ணயம் பண்ணுங்கிறது உறுதி. ஸோ இவங்களுக்கான சாதகமான பலங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்தது இவங்களுக்கான நெகட்டிவ் இது நடக்க போகுது, பாதகமான பலங்கள் நடக்க போகுது. ஸோ அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கணும்னா என்ன பண்ணலாம், என்ன நடக்க போகுது? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி என்பவர்கள் 2ஆம் இடத்துல ராகு. அதை சொல்லுவாங்கள்ல, வாயால் தான் அன்றைக்கி எழுதுவாங்கள, அதே மாதிரி தான் மகரம். ஏன்னா இவங்க பொதுவாகவே மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, சும்மா இருக்காமல் இவங்க மற்றவங்க கூட யாரை கூப்பிடாம வைப்பாங்க, மகரம் போய் நின்றுவாங்க. நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாங்க, அண்ணன் இருக்கேன், தம்பி இருக்கேன், உறவு இருக்கேன், மாமன் இருக்கேன், மச்சான் இருக்கேன்னு அந்த உறவுகளை சொல்லி ஒரு குடும்பத்தோடு இணக்கமாகி அவங்களுடைய பிரச்சனையை குறைக்கணுங்கிறக்காண்டி வாக்கு கொடுக்குறது தான் இவங்களுடைய வேலை. ஸோ இந்த காலகட்டங்களில் அந்த வாக்கை நிப்பாடுத்திக்கணும். நமக்கு நல்ல காலம் இருந்திருக்கு, நம்ம சார்ந்தவங்க அவங்க லைஃப்பை பார்த்துக்குவாங்க, நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். இவ்வளோ நாள் போராடிட்டோம், 7.5 வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே தெரியாமல் போச்சு. ஸோ இனிமேலாவது வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் வேணுங்கிறதுக்கு ஒரு புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் இவங்க சுயநலமாக வாழ்ந்தால் கூட தப்பு இல்லை, கரெக்டாக இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை நான் அப்படித்தான், நான் வந்து வாக்கு கொடுப்பேன், நான் இது பண்ணுவேன்னா தேவையில்லாமல் இவங்க கொடுத்த வாக்கே இவங்களுக்கு பிரச்சனையாக வரும். அப்படி 8ஆம் இடத்துல கேது இருக்கனால சாப்பாடு விஷயத்தில் உணவு பழக்க விஷயங்களை ரொம்ப கவனமாகும். நைட்டு அன்டைமில் சாப்பிட்றது, தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக எந்த பிரச்சனையும் வராமல் இவங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான அற்புதமான விஷயமாக இருக்கும். ஸோ உடல்நலனில் வந்து ரொம்ப கவனமாக இருந்துட்டாலுமே மகர ராசிக்காரங்க ரொம்ப சிறப்பாக இருந்துருவாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன சார்? நம்முடைய மகர ராசி அன்பர்கள் கருப்பசாமியை பிடிச்சிக்கணும். அப்பா கருப்பா நீ தான்ப்பா எனக்கு உறுதுணை, இந்த கிரகங்கள் நல்ல கிரகங்கள்கிட்டருந்து என்னை பாதுகாத்து எனக்கு நல்ல வெற்றியை கொடுங்க, நல்ல முன்னேற்றத்தை கொடுங்கன்னு கருப்பசாமியை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா மகர ராசிக்காரங்க கவலையே படுத்தவில்லை. பொதுவாகவே மகர ராசி அன்பர்களுக்கு பாதி பேருக்கு குலசாமியே கருப்பசாமியே வரும். சில பேர் கமெண்ட்ஸ் போடலாம், எதிர்பார்க்கலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இஷ்ட தெய்வமாக கருப்பசாமி வச்சுருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் கருப்பானே சொல்லுவாங்க. இதில் மகர ராசியில் கருப்பசாமின்னு பல பேர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் கீழே கண்டிப்பாக என்ன பண்ணலாம், கருப்பசாமியை வந்து போற்றின்னு எவ்வளோ நாள் போடலாம். சார் நீங்கள் சொன்னப்போ தான் சார் மெய் சிலுக்குது சார், இப்போ தான் கருப்பேன் எனக்கு பக்கத்தில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் கருப்பசாமியை போய் மனசார வேண்டுங்க. கீழே கருப்பனை போற்றி பண்ணுங்கள். கருப்பன் துணை இருக்க கவலை இல்லை மகரத்துக்கு. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் பரிகாரத்தையும் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி அம்மா.